ஹாய் கைஸ், வெஜிடேரியன்ஸோட ஃபேவரட் ரெசிபி கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 2 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு 1/2 அன் ஹவருக்கு ஊற விட்டுட்டு கடாயில் பொரித்து இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வெஜ்ஜிஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு கேரட்டை பீன்ஸை சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதங்கின பிறகு கோஸை சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை நான் வடித்து ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு கலந்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே 2 மினிட்ஸ்க்கு பரட்டி எடுத்தால் கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடும்.